விஷயங்கள் தெரிந்தவர். எவ்வாறு ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மேலே கொண்டு வரும். இங்கே வந்தவுடன் என்னுடைய நினைவலைகளை நெருடிய ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன். சரியாக 30 ஆண்டுகளுக்கு முன்னர் 1989 ஆண்டு காரைக்குடியில் ராமாயணத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தை காரைக்குடி கம்பன் கழகமும் சாகித்ய அகாடமியும் சேர்ந்து நடத்தியது. அப்படி நடத்திய போது சாகித்ய அகாடமியின் அனைத்து விற்பனர்களும் காரைக்குடியில் இருந்தார்கள். ஏறத்தாழ 3 மாதங்கள் அந்த கருத்தரங்கத்திற்காக, அந்த மாநாட்டிற்காக பலவிதமான ஏற்பாடுகளை அப்போதிருந்த அலுவலகத்தில் அப்போதிருந்த திரு பிரபாகர்ஜியோடு சேர்ந்து செய்திருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு உண்டு என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ராம் 89 என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய பெயர். பெரியோர்களே, இது ஒரு நூதனமான அனுபவம், சொல்ல போனால் நூதனமான சங்கடம் என்று கூட சொல்லலாம். ஐயா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து பீப்புள் அண்ட் புக்ஸ் என்று ஒரு நிகழ்வு சாகித்ய அகாடமியின் சார்பாக எப்போதும் நடைபெறுகிறது. அவரவர்கள் தங்களை பாதித்திருக்கக்கூடிய, தங்கள் மீது செல்வாக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூல்களை, அந்த நூல்களை குறித்தும் அந்த நூல்களின் தகவல்களை குறித்தும் பேசுவதற்காக அழைக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, தி இனிஷியல் ஷாக், என்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய எழுத்தாளர் ஒருவர் தொலைபேசியில் அழைக்கிறார் என்கிற போது, தி இனிஷியல் ஷாக் ஆஃப் பிளஷர், அந்த இனிஷியல் ஷாக்ல சரி வருகிறேன் என்று வேகமாக சொல்லிவிட்டேன். அதன் பின்னர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே இறங்கியது. நூல்கள், எந்த நூலை சொல்லுவது? எனக்குள் இறங்கி எனக்குள்ளேயே ஊறிப்போன, அவ்வப்போது தலை காட்டுகிற, மறந்து போனதாக நினைக்கிற, ஆனால் வேண்டும் என்கிற சந்தர்ப்பங்களிலெல்லாம் எட்டி பார்க்கிற எத்தனையோ கதாபாத்திரங்கள், எத்தனையோ நூல்கள், எத்தனையோ வரிகள். இவற்றில் எந்த நூலை சொல்லுவது? பெரியோர்களே, ஏதாவது ஒரு தனிப்பட்ட நாவலை பற்றி இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று நினைத்தால், ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று நினைத்தால், இப்போதே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஏமாந்து போவீர்கள். ஏனெனில் நூல்களை ஒரு சிமிழுக்குள் அடக்க முடியுமா? இட் இஸ் a process. ஒரு நூல் ஒரு காலகட்டத்தில் நம்மை பாதிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. படித்த நாளில் அந்த நூல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னர் அதில் வந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வரி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இட் இஸ் a process. அது மாத்திரமில்லை, நன்றாக தெரிந்த ஒரு நூல், நன்றாக படித்த ஒரு கதை அல்லது நன்றாக படித்த ஒரு நாவல், காலம் போக போக இன்னும் பல சங்கதிகளை கற்றுக்கொள்ளும் போது அவற்றின் தாக்கத்தால் இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளும் வெவ்வேறானவை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட நூல் என்று என்னால் தனியாக எடுக்க முடியவில்லை. மன்னித்து விடுங்கள், ஒரு தனிப்பட்ட ஆசிரியர் என்றும் என்னால் எடுக்க முடியவில்லை. ஆனால் இருக்கிற கால அவகாசத்திற்குள் என்னை பாதித்திருக்கக்கூடிய, எனக்கு வழிகாட்டக்கூடிய, எனக்கு மாத்திரமில்லை, நாட் ஆன் அ சப்ஜெக்டிவ் பிளேன், என்னை மாத்திரம் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீனி போடக்கூடிய என்று அல்ல,
மனித இனத்தை வழிபடுத்தக்கூடிய ஒரு சில காட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இந்த காட்சிகளில் பலரும் வருவார்கள், சிலர் எட்டி பார்ப்பார்கள். நான் முன்னரே சொன்னது போல எல்லோரையும் இங்கே அடையாளம் காட்டுவதற்கு கால அவகாசம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இங்கே என்ன கூறப்போகிறேனோ அதை எழுதி கொடுத்து விட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் ஓர் சம்மதம் வாங்கி கொண்டேன். நான் வரும்போது நானே அதை இப்படி எடுத்து வந்து விடுகிறேன் என்று. இதில் எழுதி இருக்கக்கூடியது தி ரைட் அப் எல்லாருக்கும் கொடுத்தேன். அந்த ரைட் அப்ல இருக்கிற அதே ஆர்டர்ல நான் இப்ப சொல்லல. அதில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு தகவலிலிருந்து தொடங்கலாம் அல்லது அந்த சங்கதியிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்குள் பதிந்து போன, எனக்குள் ஆழ்ந்து போன சில கதாபாத்திரங்கள், வெவ்வேறு கதை மாந்தர்கள், வெவ்வேறு காலகட்டங்கள், வெவ்வேறு படைப்பாளர்கள் இருந்தாலும் அவ்வப்போது முகம் காட்டக்கூடியவர்கள் இல்லை, எனக்குள் வந்து அகம் காட்டக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒரு சிலர் லியோ டால்ஸ்டாயின் டிமிட்ரி ஐவனோவிச், லியோ டால்ஸ்டாயின் ரிசரக்ஷன் என்கிற நூலின் கதை நாயகன், நா பிச்சமூர்த்தியின் சின்னஞ்சிறு கதை விஜயதசமி. அந்த விஜயதசமி கதையில் பொம்மை வேண்டும் என்று தாயாரிடத்தில் அழுது அடம்பிடிக்கிற ஒரு சின்னஞ்சிறுமி, அவளுடைய பெயர் பிச்சமூர்த்தி ஸ்டைலில் சொன்னால் எச்சுமு. லட்சுமி என்பது அவளுடைய பெயர், ஆனால் அவளை எச்சுமு என்று கூப்பிடுவார்கள். அமரர் கல்கியின் சிவகாமி மற்றும் பூங்குழலி. சிவகாமி நாட்டியமாடிய போதெல்லாம் எனக்கு நாட்டியம் தெரியாது, ஆனால் நானும் மானசீகமாக ஆடியிருக்கிறேன். சிவகாமி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜர் சபையில் ஆடிக்கொண்டே இருந்தாள் என்று அந்த கதை முடியும் போது நானும் ஆடிக்கொண்டே இருந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சந்நிதியை பார்த்தால் இங்கேதானே சிவகாமி ஆடியிருந்திருப்பாள் என்று தோன்றுகிற அளவிற்கு சிவகாமி எனக்குள் இருந்திருக்கிறாள், இருந்து கொண்டே இருக்கிறாள். அதே போல பூங்குழலி, கடல் பொங்கும் போது அகக்கடலும் பொங்குகிறதே என்று பாடிய அந்த பூங்குழலி. அந்த பூங்குழலியை பொன்னியின் செல்வன் நாவலில் கல்கி அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது ஒரு அழகான காட்சி இருக்கும். ஒரு எழுத்தாளர் எங்கே காட்சிக்குள் நம்மை அழைத்து போகிறார் என்பதை காட்டக்கூடிய அழகான இடம். உங்களில் நிறைய பேர் பொன்னியின் செல்வன் படித்திருப்பீர்கள். வந்தியத்தேவன் வருகிற நிலை, பூங்குழலி கோடிக்கரை குழகர் திருக்கோயிலுக்கு போயிருக்கிறாள். வந்தியத்தேவன் அங்கேதான் வந்து பூங்குழலியை சந்திக்கிறான். அந்த கோயில் வாசலில் நிற்கிறாள் பூங்குழலி. வந்தியத்தேவன் வருகிறான். யார் வருகிறார்கள் என்று ஆர்வமாக பார்க்கிறாள். அப்படி பார்க்கும்போது அந்த கதையாசிரியர், புதின ஆசிரியர் காட்டுகிறார், தேங்காய் கீற்றை கடித்து கொண்டே பார்க்கிறாள். அவள் நிற்பது கோவில் வாசல். கோவிலுக்குள் போய்விட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த பிரசாதத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் கீற்றை எடுத்து கடிக்கிற அந்த வழக்கம் சின்னஞ்சிறுவர்களாக இருந்தபோது எல்லோரும் செய்திருப்போம். அந்த வழக்கத்தை எவ்வளவு அழகாக அதற்குள் அந்த ஆசிரியர் கொண்டு வருகிறார். அது மாத்திரமில்லை, சின்னஞ்சிறு மகிழ்ச்சிகளிலெல்லாம் உலகத்தை காணக்கூடிய பூங்குழலியை, அந்த பூங்குழலி எனக்குள் இருந்தால் எப்படி இருக்கும் என்கிற ஆதங்கத்தை எனக்கு ஏற்படுத்திய கட்டம் அந்த கட்டம். பெரியோர்களே, நாம் எல்லோருமே
சில மனித உணர்வுகளுக்கு, மனித சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள். Very often we tend to be a little judgmental on others. ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் many of us are judgmental. அவர் செய்தது சரியா தவறா என்று ஏதோ நாம தான் நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நீதிபதி போல சில தீர்ப்புகளை சொல்லுவோம். எப்போதெல்லாம் அப்படி ஒரு வேகம் வருகிறதோ, to be a little judgmental on others, வேகம் வருகிறதோ அப்போதெல்லாம் எனக்குள்ளேயே இருந்து அந்த வேகத்தை பிடித்து இழுக்கக்கூடிய ஒருவர் டிமிட்ரி ஐவனோவிச். அவர் இளமை பருவத்தில் தவறு செய்து பின்னர் காலகட்டத்தில் காலத்தின் போக்கில் அவர் ஒரு நீதிபதியாக அமர்ந்து அவருடைய தவறால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய வழக்கையே அவர் கேட்க வேண்டும் என்கிற நிலை வந்து அதன் பின்னர் சிறைச்சாலைகளுக்குள் சென்று பலரையும் சந்தித்து பலரின் துன்பங்களையும் உணர்ந்து அந்த காட்சி அப்படியே வந்து நிற்கும். டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் ஆன் எனிபடி என்று டிமிட்ரி பிடித்து இழுப்பார். மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்களில் என்பதை எனக்கு ஆழமாக சொல்லிக் கொடுத்தவள் எச்சுமு. அந்த கதை இவ்வளவுதான். ஒரு குழந்தை கொலு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். நவராத்திரி காலகட்டம். தாயிடம் கேட்கிறாள், அம்மா 6 படி நான் வைக்கட்டுமா என்று. வீட்டில் சோற்றுக்கே வழி இல்லை, நீ எங்கே இருந்து 6 படி வைப்பது என்று அம்மா திட்டுகிறாள். அதுவும் கூட பிச்சமூர்த்தி எழுதுவார். அந்த பெண் கேட்டவுடன் கோபத்தில் திட்டுவாள். திட்டி முடித்தவுடன் அந்த திட்டை பற்றி கவலையே படாமல் அந்த பெண் மறுபடியும் கேட்பாள். அப்போது எழுதுவார், சின்னம்மாவுக்குள் இருந்த தாய் மறுபடியும் பேசினாள். திட்டிய போது தாய் இல்லை. சமூகத்தை பார்த்து, தன்னுடைய வறுமையை பார்த்து, பொருளாதார நிலையை பார்த்து இந்த பெண் இப்படி கேட்கிறாளே என்று ஆதங்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் அடுத்த நிலையில் என் குழந்தை என்னம்மா செய்வது, நமக்கு இல்லையே என்று சொல்லுகிற தாய். அவளுக்குள் இருந்த தாய் பேசினாள். இந்த எச்சுமு தாய் ஒரு வீட்டில் வேலை செய்கிறாள். வீட்டு வேலைக்காரியாக வேலை செய்கிறாள். அந்த வீட்டில் பணக்கார வீடு, அவர்கள் கொலு வைக்கிறார்கள். ஒரு நாள் இந்த பெண் அந்த கொலுவுக்கு தாய் அழைத்து கொண்டு போகிறாள். அம்மா, நீ எனக்கு பொம்மை வாங்கி தரவில்லையே, நம்ம வீட்டில் மாத்திரம் பொம்மை இல்லையே, எல்லார் வீட்டிலேயும் பொம்மை இருக்கிறதே, அவள் வீட்டில் இருக்கிறது, இவள் வீட்டில் இருக்கிறது, எனக்கு வாங்கி கொடு என்றெல்லாம் கேட்கிறாள். அதை பற்றி எல்லாம் தாய் கவலையே படவில்லை. அவளை தர தர என்று இழுத்துக் கொண்டு அந்த கொலுவுக்கு போகிறார்கள். அந்த கொலுவுக்கு போய்விட்டு திரும்பி வருகிறாள். ஒரு நாள் தனியாக இவள் மாத்திரம் புறப்பட்டு அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போகிறாள். அம்மா வேலை செய்கிற வீடு. அந்த பேச்சு வழக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு போனவுடன் அந்த பெண் கேட்கிறாள், உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டு, அம்மாமி, உங்கள் வீட்டில் கொலு வைத்திருக்கிறீர்களே, மாமி என்று அழைக்காமல் அம்மாமி என்று அழைக்கக்கூடிய அந்த வழக்கம். அம்மாமி, உங்கள் வீட்டில் கொலு வைத்திருக்கிறீர்களே, கொலு வைத்தால் என்ன கிடைக்கும்? அந்த பெண், அந்த பெரிய செல்வந்த வீட்டு பெண், கொலு வைத்தால் செல்வம் கிடைக்கும், மகாலட்சுமி வருவாள், என்னெல்லாமோ சொல்லுகிறாள். இந்த குழந்தைக்கு கொலு வைக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த சமயத்தில் இந்த குழந்தையை விட்டுவிட்டு அந்த செல்வந்த பெண் வேறு ஏதோ ஒரு பணி வருகிறது, நான் வெளியிலே போகிறேன் என்று புறப்பட்டு போய்விடுகிறாள். இந்த குழந்தை பார்க்கிறாள். எனக்கு பொம்மை தருவீர்களா என்று கேட்டிருந்தாள். அந்த மாமி பதில் சொல்லவில்லை. ஆனால் வெளியே புறப்பட்டு போய்விட்டாள். அங்கேயே காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை சிறிது நேரம் கழித்து, சரி மாமி திரும்பி வரவில்லை, நாம் பொம்மையை எடுத்துக்கொள்ளலாம் என்று போய் மடியில் சில பொம்மைகளை கட்டிக்கொண்டு போய்விடுகிறாள். அடுத்த நாள் தன்னுடைய கொலு இருக்கக்கூடிய இடத்தில் கோலம் போடுகிற அந்த பெண் திடீரென்று பார்த்தால் லக்ஷ்மி சரஸ்வதி சிலைகள் எல்லாம் உருண்டு கிடக்கின்றன. அதை போய் சரி செய்து வைக்கும் போது சில பொம்மைகளை காணோம். லக்ஷ்மியின் கழுத்தில் போட்டிருந்த நகையை காணோம். இந்த பெண் உடனே எச்சுமுதான் வந்தாள், அவள் தான் கேட்டாள் என்று அந்த சின்னம்மாவின் வீட்டை, தாயின் பெயர் சின்னம்மா, அந்த வீட்டை தேடிக்கொண்டு போய் இந்த மாதிரி எச்சுமு எடுத்தாளா என்று கேட்க, தாய் சின்னம்மா இழுத்து போர்த்தி கொண்டு காய்ச்சல் என்று படுத்திருக்கிறாள். சரியாக விடை வரவில்லை. எட்டி பார்க்கும்போது துளசி மாடத்திற்கு பின்னால் ஏதோ பளபளக்கிறது. போய் பார்த்தால் செங்கல்களை அடுக்கி அதிலே அந்த பொம்மையை அந்த குழந்தை வைத்திருக்கிறாள். பொம்மையை வேண்டுமானால் நீ வைத்துக்கொள், என் நகையை கொடுத்து விடு, என் நகையை கொடுத்து விடு. இந்த பெண் திரும்ப திரும்ப கேட்க,
கோபம் தாழாமல் அந்த தாய் சின்னம்மா அந்த குழந்தையை போட்டு அடி எடு என்று அடிக்க அந்த குழந்தை அழுது கொண்டே, நான் எடுக்கவில்லை, நான் எடுக்கவில்லை. அடுத்த நாளும் இந்த பெண் திரும்பி போகிறாள். என் நகையை கொடுத்து விடு. அம்மாமி, உங்கள் வீட்டு நகையை நான் எடுக்கவில்லை, வேண்டுமானால் பொம்மையை நீங்களே கொண்டு போய் விடுங்கள். நான் பொம்மை கேட்டேன், நீங்கள் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்கள், வெளியே போய்விட்டீர்கள், நான் எடுத்துக்கொண்டேன், நீங்கள் வேண்டுமானால் உங்கள் பொம்மையை கொண்டு போய் விடுங்கள் என்று அந்த குழந்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். எனக்கு எதற்கு நகை? அந்த குழந்தை சொல்கிற அந்த டயலாக், எனக்கு எதுக்கு நகை? பொம்மை வைத்தால் வீட்டுக்கு நல்லது என்று சொன்னீர்கள், லக்ஷ்மி வருவாள் என்று சொன்னீர்கள், எங்கள் வீட்டில் லக்ஷ்மி வரவே இல்லை, அதனால் பொம்மை வைத்தால் லக்ஷ்மி வருவாள் என்று நினைத்து வைத்தேன், எனக்கு எதற்கு பணம், எனக்கு எதற்கு நகை? இதை சொல்லிவிட்டு அந்த குழந்தை பொம்மையை கொடுக்கிறாள். பொம்மையை இந்த பெண் எடுத்துக்கொண்டு போகவில்லை, அந்த குழந்தையே கொண்டு வந்து இவர்கள் வீட்டில் வைத்து விடுகிறாள். இதெல்லாம் முடிந்து, விஜயதசமி முடிந்து அந்த கொலுவை கலைக்கிறார்கள். அப்போது பார்த்தால் இண்டு இடுக்கில் விழுந்து கிடக்கிறது அந்த நகை. அந்த எச்சுமுவின் கண்ணோட்டம், எனக்கு எதற்கு நகை, எனக்கு எதற்கு பணம், இதை வைத்தால் அந்த நம்பிக்கை, அந்த பொம்மையில் தனக்கு ஏதோ கிடைக்கும் என்கிற அந்த குழந்தைத்தனமான நம்பிக்கை. சின்ன சின்ன விஷயங்களில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை எனக்கு ஆழமாக காட்டியவள் எச்சுமு. ஆர்தர் ஹெய்லியின் ரீட்டா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெண். தி ஈவினிங் நியூஸ் என்று ஆர்தர் ஹெய்லியின் ஒரு நாவல். அந்த கதை இவ்வளவுதான். தொலைக்காட்சியில் நியூஸ் ஆங்கராக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் மீது பொறாமை, அந்த பொறாமையில் அவருடைய வயதான தந்தையை, அவருடைய குழந்தையை கடத்தி விடுவார்கள். ஏதோ ஒரு நாள் தான் கடத்தப்படுவோம் என்று நினைக்கிற அந்த நியூஸ் ஆங்கர் தன்னுடைய மனைவியிடத்தில், ஒருவேளை தான் கடத்தப்பட்டால், கடத்திவிட்டு கடத்தப்பட்டவரை வீடியோ எடுத்து போடுவார்கள் இல்லையா, அவர் சொல்லி இருப்பார் தன் மனைவியிடத்தில், என்னை கடத்திவிட்டால் நான் அந்த வீடியோவில் சில சங்கேதங்களை செய்வேன், அந்த சங்கேதங்களை வைத்துக்கொண்டு நீ யாரையாவது வைத்து என்னை மீட்பதற்கு வழி செய். இப்போது மனைவி கடத்தப்படுவாள், மகன் கடத்தப்படுவான், அந்த மனைவிக்கு நினைவிருக்கும் சொன்ன சங்கேதங்கள், அதையெல்லாம் அந்த மனைவி செய்து மனைவி தப்பிப்பதற்கு வழி வரும். இருந்தாலும் குழந்தை கடத்தப்படுவான், தந்தை கடத்தப்படுவார், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் முக்கியமில்லை. இந்த ரீட்டா இந்த குடும்பத்து பெண் இல்லை. எந்த இடத்தில் இவர்கள் வேலை பார்க்கிறார்களோ, இவன் நியூஸ் ஆங்கராக வேலை பார்க்கக்கூடிய இந்த கதை நாயகனுக்கு இன்னொரு கொலீக், அவரும் ஒரு நியூஸ் போட்டோகிராஃபர். இதெல்லாம் நடக்கக்கூடிய சேனல்ல இருக்கிற பாஸுக்கு பர்சனல் செக்ரட்டரி ரீட்டா. அந்த பாஸால் ஏமாற்றப்படுகிற பெண். ஆனால் ஒரு நிலையில் அந்த நியூஸ் போட்டோகிராஃபரும் இந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வருவார்கள். அந்த சமயத்தில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நியூஸ் போட்டோகிராஃபர் எங்கே இவர்கள் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு போய்விடுவார். கடைசியில் என்ன நடக்கும்? இவர்களை காப்பாற்றி விட்டு அவர் குண்டுக்கு பலியாவார், அவர் கொல்லப்படுவார். அவர் கொல்லப்படுகிற நிலை, அவர் கொல்லப்படும் போது ரீட்டா இஸ் ஆக்சுவலி லுக்கிங் அட் எவ்ரிதிங். அங்க லைவா என்ன நடக்கிறது, ஏனென்றால் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இங்கிருந்து எப்படி அவர்களுக்கு உதவி செய்வது என்பதை கனெக்ஷன்ல லைவாக இருக்கக்கூடிய ரீட்டா. அவன் கீழே விழுவது, அவன் மீது குண்டுகள் துளைப்பது, இதையெல்லாம் அவள் பார்க்கிறாள். இப்போது அவளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. யாரை மணந்து கொண்டு நிம்மதியாக செட்டில் ஆகலாம் என்று நினைத்தாலோ அவளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. ஆனால் இவர்கள் தப்பிக்கிறார்கள். இவர்களை தப்பிக்க செய்துவிட்டு அவள் நினைக்கிறாள், அவள் கண்களில் கண்ணீர் வரத் தொடங்குகிறது. அவள் நினைக்கிறாள், I have no time to cry because I have to send this information and arrange for a live telecast. I have no time to cry. I can cry later. Mourning and my cry can come later.
என்று நினைக்கக்கூடிய ரீட்டா. ஈவினிங் நியூஸ் கதையினுடைய கதை நாயகி இல்லை ரீட்டா. ஆனால் எத்தனை சந்தர்ப்பங்களில் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை அந்த இடத்தில் காட்ட முடியாது, வேறு ஏதோ ஒன்று இழுக்கிறது என்கிற அனுபவத்திற்குள் விழுந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் வரும்போது, வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய நிலை வரும்போது, சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும்போது எனக்குள் உந்து சக்தியை தரக்கூடியவள் ரீட்டா. இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் அவ்வப்போது எனக்குள் அகம் காட்டுகிறார்கள். இதில் எந்த கதாபாத்திரத்தை, எந்த கதை ஆசிரியரை நான் தனியாக சொல்ல? பெரியோர்களே, மனித இயல்புகள், இவற்றை செப்பமிடக்கூடிய இலக்கிய இலக்குகள், இந்த இயல்புக்கும் இலக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய சமன்பாட்டை காட்டக்கூடிய ஒரு சில காட்சிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் சொன்னார்கள் மருத்துவர் என்று. மருத்துவர்கள் பிற துறைகளுக்கு வருவதில்லை, எழுதுவதில்லை. என் கண் முன்னால் 2 மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள், பிற துறைகளுக்குள் நன்றாகவே நுழைந்தவர்கள். மருத்துவக் கல்லூரியில் பயின்று முழுக்க முழுக்க மருத்துவ சூழலில் வாழ்கிற வாய்ப்பு பெற்ற என்னை இலக்கியவாதியாக, இலக்கிய ஆர்வலராக உலகுக்கு காட்டிய நூல் கம்பருடைய ராமாவதாரம். சொல்லொக்கும் கடிய வேகச் சுடு சரம் என்று சொல், நீங்கள் சொன்னீர்களே, அந்த சொல் சொல் என்பது எப்படிப்பட்டது என்று கம்பர் காட்டுவார். சொல்லும் பொருளும் இணைந்து உருவாக்கக்கூடிய பண்பாடு என்ன என்பதை எனக்கு எடுத்து கூறி என்னை ஆற்றுப்படுத்திய நூல் ராமாவதாரம் என்று சொல்லுவேன். அந்த ராமாவதார காப்பியத்திலிருந்து 2 இடங்களை இங்கே அடையாளம் காட்ட விரும்புகிறேன். முதல் இடம், மறுநாள் காலை ராமனுக்கு முடிசூட்டு விழா என்கிற சூழல். இந்த நிலையில் மறுநாள் காலை பட்டம் சூட்டிக் கொள்ளப் போகிற ராமனுக்கு குலகுருவான வசிட்டர் உபதேசம் உரைக்கிற கட்டம். ஒரு குலகுரு என்னவெல்லாம் சொல்லுவார்? அறம், அறம் வழுவாமல் இருக்க வேண்டும், மனச்செழுமை இருக்க வேண்டும், பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும், பிறருக்கு அருள் செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும், அரசனாக நீதி வழுவாமல் இருக்க வேண்டும். இதையெல்லாம் மனித வாழ்க்கையின் விழுமியங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு குரு. குரு சொல்லுகிறார், சீடனும் கேட்கிறான். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற அந்த குரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இடையில், யாரொடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. யாரொடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. மறுநாள் மன்னனாக இருக்கக்கூடியவனை பார்த்து ஒரு குரு சொல்லுகிற உபதேசமா இது? நமக்கெல்லாம் அரசர்களை பற்றி தெரியும், எத்தனையோ வரலாற்று நூல்களை படித்திருக்கிறோம். ஓர் அரசரை பேரரசர் என்று அடையாளம் காணுவது எப்போது? ஒரு சின்ன நாட்டுக்கு அரசராக இருந்தால் அவர் சிற்றரசர், குறுநில மன்னர். ஆனால் அதே மன்னர், when he conquers more and more and more of the length and breadth of the land, தன்னுடைய நாட்டின் எல்லைகளை விஸ்தீரணப்படுத்தும் போது அவர் பேரரசர், அப்போது அவர் மாமன்னர். அப்படித்தானே? சின்ன சின்ன நகர அரசுகளாக இருந்த ஸ்டேட்ஸாக இருந்த அலெக்சாண்டராக இருக்க வேண்டியவர் அலெக்சாண்டர் த கிரேட் என்று மாறினார் இல்லையா? படையெடுத்து படையெடுத்து கான்குவெஸ்ட் அண்ட் கேதர் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் லேண்ட், அக்யூமுலேட் லேண்ட். ஆனா இங்க நாளை இவருக்கு முடிசூட்டு விழா.
அந்த மன்னனாக இருக்க வேண்டிய இளவரசனிடத்தில் போய் யாரிடம் பகை கொள்ளாதே, போர் ஒடுங்கும், போர் செய்யக்கூடாது, போர் ஒடுங்க வேண்டும் என்று ஒரு உபதேசம். What a paradox. What a contrast. கொஞ்சம் நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஒன்று தெரியும். சோழ மன்னர்களில் சிலர் தங்களுடைய ஆட்சி காலத்திலேயே தங்களுக்கு பின் வரக்கூடிய ஆட்சியாளர்களை உடனுறை மன்னர்கள், கோ கிங் ஒரு கோ எம்பரர், சக மன்னர்கள் என்று நியமித்தார்கள். கிளாசிக் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் மன்னனாக இருந்து மரணித்து போன ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியது 1014. ஆனால் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தது 1012. They were co-emperors, சக மன்னர்கள். And the tradition continued during the reign of Rajendra Chola also. Of course, கிரேக்க மன்னர்களில் இப்படி ஒரு வழக்கம் தொடங்கப்பட்டது. ஆனால் தொடக்கத்திலேயே அது இல்லாமல் போனது. அங்க கூட கோ எம்பரர்ஸ் என்பது சற்று வித்தியாசமானது. கிரேக்க ஆட்சியும் ரோமானிய ஆட்சியும் வந்த காலத்தில் மிகப்பெரிய நாடாக அது அமைந்துவிட்ட நிலையில் கிழக்கு பகுதிக்கு ஒரு எம்பரர், மேற்கு பகுதிக்கு ஒரு எம்பரர், ஈஸ்டர்ன் எம்பரர், வெஸ்டர்ன் எம்பரர். அதுதான் கோ எம்பரர். ஜூரிஸ்டிக்ஷன் வெவ்வேறு. The Western Emperor will not interfere into the Eastern Emperor's territory. The Eastern Emperor will not interfere into the Western Emperor's territory. அதிலேயே அவர்களுக்குள்ள சில சண்டைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரே நாட்டு பகுதியை சக மன்னர்களாக ஆளலாம் என்பதை சோழர்கள் காட்டியிருக்கிறார்கள். சரி, இதுதான் காரணமா? கம்பர் இப்படி ஒரு காட்சியை வைப்பதற்கு இதுதான் காரணமா? இதை நீங்கள் ஆன்மீகம் என்று சொல்லுவீர்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் இது மனித வாழ்வியல். கம்பர் ஏன் இப்படி இதை எழுதியிருக்க வேண்டும் என்று நான் எண்ணி பார்த்தேன். ஆதிகவி எங்கேயாவது இதை சொல்லி இருக்கிறாரா? ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும் கம்பர் எழுதியது அவருடைய சொந்த கதை அல்ல. ஆதிகவி வால்மீகியின் கதை. வால்மீகிக்கு பின்னரும் கூட ஒரு சிலர் இதே கதையை எழுதியிருக்கிறார்கள், காப்பியமாக்கி இருக்கிறார்கள். அவற்றுக்கு பின்னர் தான் கம்பர் வருகிறார். எங்கேயாவது வால்மீகத்தில் இந்த காட்சி இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். ராமனுக்கு மறுநாள் பட்டாபிஷேகம் நடக்கவிருக்கிற ராமனுக்கு உபதேசம் செய்ததாக எந்த காட்சியும் வால்மீகியில் இருப்பதாக தெரியவில்லை. நைதர் தசரதா நார் வசிஷ்டா. ஏதோ பேசுகிறார்கள். நாட் அ ரியல் செர்மன். சரி, எங்கே இது இருக்கலாம் என்று தேடி பார்த்தால் கம்பருக்கு முன்னால் எங்கேயும் இப்படி ஒரு காட்சி, ஸ்பெசிபிக்கலி சேயிங் போர் செய்யாதே என்கிற ஒரு உபதேசம் எங்கேயும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் காளிதாசருடைய ரகுகுலத்தை தொட்டு பார்த்த போது அந்த ரகுவம்சத்தில் ஒரு தகவல் வருகிறது. அந்த தகவல் தான் கம்பருக்கு உந்து சக்தியாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.